உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அத்தா பல்லுலாம் விளக்கியாச்சு. அடுத்து என்ன செய்ய? இல்ல சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி போய் குளிச்சுட்டு வா முதல்ல. அண்ணே இன்னும் வெளியில ரொம்ப பனி அடிக்கி, ரொம்ப குளிரும்னே. சுடு தண்ணி வச்சு குளிச்சுக்கலாம்ல. ஏய் வாய கழுவட்டி. விரதம் வச்சா பச்சை தண்ணில தான் குளிக்கணும். அண்ணன் மார்கழிலேயே பச்சை தண்ணில தான் குளிக்கும். இப்ப மாசிதானே, அதெல்லாம் அண்ணன் சமாளிச்சுக்கும். நம்ம அண்ணன் எதையும் தாங்கும் ஸ்டீல் பாடி டீ. தண்ணிக்குள்ள இருந்து ரொம்ப நேரம் குளிக்காத, சளி பிடிச்சுக்கும். அண்ணா என்ன எனக்காக நீ இம்புட்டு கஷ்டப்படுமா? என்னல நீ காலையில எழுந்து குளிக்கிறது ஒரு கஷ்டமா? வருஷம் பூரா குளிக்குதான். இந்த ஒரு 3 நாள் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து குளிக்குதா, அவ்வளவுதானே. அதுல என்ன கஷ்டம் இருக்கு? எனக்கு மட்டும் ஆம்பளை புள்ள பிறந்தா உன் பேரை தானே வைப்பேன். பொம்பளை புள்ள பிறந்தாலும் என் பேரை தான் வைக்கணும், சண்முகின்னு வைக்கணும். கேட்டி அவனை குளிக்க விடுடி. இல்ல சம்மு, சோப்பு ஷாம்பு எல்லாம் எதையும் போடாம தான் குளிக்கணும், மறந்துடாத. அத்த வருஷம் வருஷம் காவடி தூக்குறதுக்கு முன்னாடி விரதம் இருக்கும்போது அப்படித்தானே இருப்பேன். என்ன புதுசா சொல்லுத? நான் போய் குளிச்சுட்டு வரேன். எப்போ என்ன எல்லாரும் வரிய? நான் உள்ள போய் குடிக்க. இல்ல பாத்ரூம்குள்ள எல்லாம் போய் குளிக்க கூடாது, வெளியே தான் குளிக்கணும். வெளியில குளிக்கணுமா? என்ன உன் மச்சினன் சங்கு ஊதணும், நாங்க எல்லாம் சரண கோஷம் பாடணும். என்ன விளையாட்டா? விரதம்னா என்ன சாதாரணம்னு நினைச்சியா? மருமோன நீங்க போய் அண்டா ஊத்திக்கிட்டு வாங்க. சரிம்மா போட. இங்கேயா குளிக்கணும் எல்லாரும் முன்னாடியும்? இங்கதான் குளிக்கணும். பார்த்து பார்த்து பொறுமையா எடுத்துட்டு வாங்க. வைங்க. உள்ள ஐஸ் கட்டிய போட்டிருக்கு. அந்த ஆள் முடிக்கிறத பார்த்தா இது வந்தாலும் வேலைதான். என்னலே இந்த ஒரு நாள் குளியலுக்கே இந்த நடுங்கிட்டு இருக்கே, இன்னும் 3 நாளைக்கு எப்படி தாங்குவே நீயே? அப்ப இந்த ஐஸ கலந்தது நீதானா? என்னாச்சு மச்சான்? ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன, படபடன் தலையில தண்ணியை ஊத்திட்டு வர வேண்டியதானே? இனி என்ன சோதனை வந்தாலும் 6 தடுத்தாலும் நான் இந்த விரதத்தை முடிக்காம விட மாட்டேன். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, இரவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, அரோகரா 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 அரோகரா. இந்தா தலையை தோட்டிட்டு உள்ள வா. வா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சம்மு நல்லா கல்லு கணக்கா தானே இருக்கான், அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க செத்த வாய மூடிக்கிட்டு இருங்க. தண்ணியில ஐஸ போட்டு வச்சா விரதத்தை நிறுத்திடலாம் நினைச்சாலே கேடு கட்டவன. என்னலே பார்க்க விரும்பையிலே இதுதானே ஆரம்பம், இனிதான் முழு சோதனையே இருக்கே. விரதம் பட்டுட்டேன். அண்ணே எல்லாம் ரெடின்னு விபதி எடுத்துக்க. ஐயா, ஒரு நாளைக்கே சமூகத்துக்கு இம்புட்டு நடுங்குதே. 3 நாள்ல சமூகத்தோட சோழியே முடிச்சு போயிடும் போல் இருக்க. சோழிய முடிக்கதான்ல நான் வந்து நிக்கேன். இந்த சௌந்தர பாண்டிய அடுத்தடுத்து நடத்த போற விளையாட்டை பொறுத்திருந்து பாரு. வெற்றிவேல் முருகனுக்கு. கண்ணு காட்டு. வந்துட்டாரு, தொகுப்புல இருங்க. அத்தான் மாத்திரை வாங்கிட்டு வரவா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ல, அதுவே சரியாயிடும். இல்ல விரதம் இருந்து காவடி எடுக்கிறீங்கல்ல, அதனாலதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிட்டேன். சரி அத்தான். போனுங்க. ஹலோ
இல்லை என்னல கடையை போய் திறந்துட்டியா? ஆ அந்த சரக்குலாம் வந்துடுச்சா? நல்லா வாங்கி வச்சுட்டியா? பாதி மாத்திரை இந்தாட்டி அசுக்கி சாப்பிடு. இம்புட்டா எம்பிட்டு வேணுமோ சாப்பிட்டுட்டு வெயிடி. ஏதாவது வேணும்னா கேளு, சாப்பிடு. எப்பா இந்தாப்பா. எசக்கி சொல்லிட்டே கடையில பொருள் எல்லாம் அதுல போட்டிருக்கிற விலைக்கே விக்கணுமால? அடி பாவி, அப்படியெல்லாம் விற்க கூடாது. ஒவ்வொரு பொருளையும் நான் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கேன்ல, அதை பார்த்துதான் காசு வாங்கணும். பார்த்தன்டி, எதுலயுமே விலையோட ஸ்டிக்கரே இல்லையே. என்னமோ ஆ ஊ மா அந்த மாதிரி தானே ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. அடி பாவி, நம்ம கடையில ஒவ்வொரு விலைக்கும் ஒவ்வொரு ரகசியமான விஷயம் இருக்கு. அழகுமலையான் துணை, அத ஞாபகம் வச்சுக்க முடியுமா? அட ஈஸி தான். அத ஆனாவுக்கு 1, தானாவுக்கு 2, கூனாவுக்கு 3, தூணால இருந்து நயனா வரைக்கும் ஞாபகம் வச்சுப்பியா நீ? ஆனா ஏட்டி, அப்படி பார்த்தாலும் அழகு மலையான் துணைன்னு எண்ணி பார்த்தா 1ல இருந்து 9 வரைக்கும் தானே நம்பர் வருது. அதுல ஸ்ரீய சேர்த்துக்கணும். ஸ்ரீனா 0, அப்ப ஆ ஸ்ரீன்னு ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தா அதோட விலை என்ன? 10 ரூபா. தூ கூன்னு ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தா 38 ரூபா. இப்போ உனக்கு புரியுதா? ஓகே, அந்த ஸ்டிக்கர்ல இருக்க விலைய தான் நீ வாங்கணும். சரிடி. மைனி, இது பயங்கரமான கோட் வேர்டா இருக்கு. எங்க மைனி இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க? சத்தியமா என்கிட்ட இல்லடா. மாமா, உங்ககிட்ட வந்து யாராச்சும் வியாபாரத்தை பத்தி பேசுவாங்களா? எல்லாம் என் அண்ணன் கிட்ட கத்துக்கிட்டேன் சிவபாலா. அப்போ அத்தாங்கடையில என்ன கோட் வேர்ட் மைனி? இல்ல, அது ரகசியம், வெளியில எல்லாம் சொல்லக்கூடாது. ஏடி வீரா, இப்போ உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? நல்லாவே புரிஞ்சுதுடி. இனிமே நான் பாத்துக்கிறேன். சரி இந்தா, இந்த மாத்திரை ஒவ்வொன்றும் 4 மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவளுக்கு சரி கொடுத்துரு. பரணி. அப்பா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். பண்டை வாங்கி தீங்க, காசு வேணுமா? அவ வாங்கி தின்னா மண்டையிலே கொட்டுவேன். ஃபுல்லா ஈ முக்கிற பண்டம்பா. ஐயா அப்பா, இந்த ரத்னாக்கா இருக்கிற வரைக்கும் என்னால எதுவுமே வாங்கி தர முடியாது. வாய் முடிக்கிட்டு இருக்க போறியா இல்லையா? என்னத்தா உடம்பு பேப்பர் மாதிரி ஆடிட்டு கிடக்குது, தீயா கொதிக்குது தா. ஆமா போர்வை வேண்டாம், முதல்ல அந்த வேட்டையாவது போத்தி விடு. அப்போ நான் விரதத்தில் இருக்கேன்ப்பா, அதெல்லாம் செய்யக்கூடாதுல்ல. ஆருக்கு இருக்கேன், நெசைக்கு பிறக்க போகிற பிள்ளைக்கு இருக்கேன், அதுக்காக நான் என்ன வேணா தாங்கிடுவேன். நீ சும்மா இரு. அத்தான், உங்க உடம்பு உங்க கண்ட்ரோல்லே இல்லாம நடுங்குது அத்தான். வேற வழியில அத்தான், போர்வையாவது போத்திக்கோங்க. இல்லை, கொஞ்ச நேரம் வாய மூட்டுறல. என் உடம்போட எனக்கு வைராக்கியம் முக்கியம்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.